இது ரொம்ப முக்கியமான நாள். கிட்டத்தட்ட 16-17 வருஷமா நம்ம தமிழ்நாட்டில் இந்த தானம்ங்கிற வார்த்தை, அதுவும் எஸ்பெஷலி ஹாஸ்பிட்டல்ஸில் மிகவும் பிரபலமாக ஆயிட்டு இருக்கு. தானத்தில் சிறந்தது என்னன்னு வெளியில கேட்டா எல்லாரும் அன்னதானம்பாங்க. ஏன்னா சாப்பாடு இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து தானத்தில் சிறந்தது என்னன்னு கேட்டா எல்லாரும் ரத்த தானம்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். உண்ண உணவு தெரியும், ஹாஸ்பிட்டலில் ரத்தம் கொடுத்தா உயிரை காப்பாற்றுறது தெரியும், லைஃப் சேவிங் தெரியும். ஆனால் எங்களை மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்ல இருக்கிற இந்த ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து சார் தானத்தில் சிறந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா உடல் உறுப்பு தானம்னு சொல்லுவோம். அதாவது நிறைய மக்கள் எண்ட் ஸ்டேஜ் இல்னஸ் லைக் கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர்ன்ட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு ஆப்ஷன் தான் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அறுவை சிகிச்சை மூலம் ஒரு உடலில் இருந்து ஆர்கன்ஸ் உறுப்புகளை எடுத்து இன்னொருத்தருக்கு மாற்றுவது தான். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் நடக்க வேணும்னா ஆர்கன் டொனேஷன் இருந்தாகணும். இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. இந்த மாதிரி உறுப்பு தானம் மிகவும் முக்கியமானது. அந்த உறுப்பு தானத்துக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தான் இந்த நாளை பிரித்து வச்சிருக்காங்க. இந்த உறுப்பு தானம் வந்து 3 வகையா இருக்கும். இந்த டைம் லெவல் பாத்தீங்கன்னா சில பேர் உயிரோட இருக்கும்போது தானம் கொடுக்கலாம், அதானே ரொம்ப முக்கியம். என்ன கொடுக்க முடியும்னா ரத்தம் கண்டிப்பா கொடுக்கலாம், தோல் கொடுக்கலாம், ஆனா சில இது அதுக்கு மேல கொடுக்க முடியும். அதே மாதிரி அவருக்கு இறந்துட்டாருன்னா கண்டிப்பா கண் இமைகள் கொடுத்து கண்ணு கொடுக்கலாம், கண் தெரியாதவங்களுக்கு அகைன் தோல் கொடுக்கலாம். இப்ப வந்து கிட்னி ஒரு 2 hours வரைக்கும் கிட்னி கூட எடுத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு வந்து நிறைய ஆர்கன் வேணும். இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை இருக்கு. உயிருடன் இருப்பது, உயிர் இல்லாம இறந்து போறது இருக்கு. அதாவது மூளை சாவு, பிரெயின் டெட்னு சொல்லுவாங்க. ஒரு விபத்துகளாலேயோ இல்ல மூளையில ரத்த குழாய்கள் கசிவதனாலேயோ செயலிழந்து நினைவிழந்து இருப்பவங்களுக்கு பிரெயின் டெட் சொல்லுவாங்க. அது பண்றது தான் டிசீஸ் டொனேஷன், நாட் லிவிங் டிசீஸ் டொனேஷன். இந்த மாதிரி டிசீஸ் டொனேஷன் சார் சொன்ன மாதிரி இங்க நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்கன் கொடுத்தாதான் என் ஸ்டேஜ் இல்னஸுக்கு ட்ரீட்மெண்ட்டே செய்ய முடியும். இதுல வந்து 2 இருக்கு. ஒன்னு ஆர்கன் கொடுக்கணும். அந்த ஆர்கன் கொடுக்கறதுக்கு இந்த தினத்துல வந்து அவங்க தீம் வச்சிருக்காங்க, டோன்ட் லீவ் எனி டவுட்ஸ் டு த நியர் அண்ட் டியர் ஒன்ஸ். அப்படின்னா த கீ மெசேஜ் வீட்டில் இருக்கவங்க எல்லார்ட்டையும், அப்பா அம்மா, தாய் தந்தையர், அண்ணன் தம்பி, இவங்கள்ட்டெல்லாம் இந்த ஆர்கன் டொனேஷன், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்பதான் அந்த வீட்டில் இருக்க பெரியவர் அவங்கள்ட்ட சொல்லலாம், ஒரு காலத்தில் நான் இறந்தேன்னா என்னுடைய உறுப்புகளை கண்டிப்பா தானம் பண்ணணும்னு அவரு சொல்லணும். அவரோட டிசைரை இது வெளிப்படுத்துறது தான் இந்த 2024 ஆர்கன் டொனேஷனோட தீமா இருக்கிறது. இந்த தீமுக்கு முன்னாலேயே சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் ஆர்கன் கொடுத்து மறுவாழ்வு, மறு உயிர் கொடுத்துருக்காங்க. அந்த மக்களுக்கு நாங்க இந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் மூலமா அகைன் நானும் ஒரு நன்றியை தெரிவிக்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் சாலிட் ஆர்கன் சொல்லுவோம், உயிர் காப்பதற்கு கிட்னி, லிவர், ஹார்ட், லங்ஸ், ஸ்மால் இன்டெஸ்டைன். இது இல்லாம நிறைய டிஷ்யூஸும் இருக்கு. கார்னியா, கண் பார்வை கொடுக்கறதுக்கு, உடல்ல தோல், அப்புறம் ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், அப்புறம் இப்போ வந்து நிறைய இடத்துல IVF கேள்விப்பட்டிருப்பீங்க. திருமணம் ஆகி குழந்தைகள் இல்லாம இருக்கிறது யூட்ரஸ் டிரான்ஸ்பிளான்ட் கூட பண்ண முடியும். இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம இன்னைக்கு சேர்ந்திருக்கிறது என்னன்னா, இது மாதிரி உறுப்பு தானத்தை பற்றிய விழிப்புணர்ச்சி மக்கள் மத்தியில் பரவலாக இருக்கணும். அதுக்கு முக்கியமான காரணம் நீங்களாம் தான். இதை கூட மக்கள் மத்தியில் சேர்க்கணும். அது வந்து கூறி இந்த நாளில் நீங்க வந்து எல்லாரும் எங்களை மகிழ்ச்சி கொடுக்கல, மக்களை மகிழ்ச்சிக்கும் இந்த விழுப்புணர்ச்சி ஏற்படுத்திருக்கோம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். டாக்டர் ராஜ சிவசுவாமி வைஸ் பிரசிடென்ட், டாக்டர் ராம் பிரபாகர், டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அனைத்து மருத்துவர்கள், நம்முடைய மீடியா ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய காலை வணக்கம். முதல் முறையாக நம்ம வந்து இந்தியாவில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தான் உடல் உறுப்பு தான நாளாக கொண்டாடுகிறோம். இதுவரைலாம் அமெரிக்காவில் வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டேன்னு சொல்லி ஆகஸ்ட் 13 தான் கொண்டாட போறாங்க. நம்ம அட்வான்ஸாவே இப்ப கொண்டாடுறோம் ஃபர்ஸ்ட் டைம்.
இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அவங்க வந்து ஒரு ப்ரோக்ராம், இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வேணும் அப்படிங்கறத இன்சிஸ்ட் பண்ணி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுடைய தலைமையில் வந்து என்ன சொன்னாங்க, ஜன் அங்தான் ஜன் ஜக்ருத்த அபியான் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அங்தான் ஜன் ஜக்ருத்த அபியான். அங்தான் என்ன, அங்கதானம், அது இந்தியில வார்த்தை அங்தான். ஜன் ஜக்ருப்தா, ஜக்ருப்தா அப்படின்னு சொன்னா அவேர்னஸ், அபியான் அப்படின்னா கேம்பெயின். இது வந்து ஆர்கன் டொனேஷன் அவேர்னஸ் கேம்பெயின். இப்ப இந்தியாவுடைய மக்கள் தொகை வந்து 160 கோடி. இதுல எவ்வளவு நம்ம வந்து ஆர்கன் டொனேஷன் கொடுக்கறாங்கன்னா 0.01%, 1,60,000 பேர் தான். போன வருஷம் மட்டும் 46,000 டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி தான் இந்தியாவில் நடந்திருக்கு. டாக்டர் ராஜ சிவசாமி சொன்னாங்க, தமிழ்நாடு தான் முதன்மையாக இருக்குனாங்க. முதன்மையாக இருந்தது. இப்ப வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் கிடையாது, இப்ப தெலுங்கானா தான் ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு செகண்ட். இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கணும், அதிகமாக வந்து இந்த உடல் உறுப்புகள் தானம் யார் கொடுக்கறாங்க நினைக்கிறீங்க? பெண்கள் தான் கொடுக்கறாங்க. ஆண்களை ஒப்பிடுகையில் அதிகமாக பெண்கள் தான் இந்த உடல் உறுப்புகளை தானம் செய்கின்றார்கள். இது மிகவும் பாராட்டுதலுக்குரியது. எல்லா விஷயங்களிலும் பெண்கள் தான் இப்ப வந்து சிறந்த தலைமை பண்புகள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இதுல டாக்டர் சொன்னாங்க 2 வகை இருக்கு. ஒன்னு உயிரோடு இருக்கின்ற பொழுது கொடுக்கிறது, இறந்த பின்னது கடவரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து என்னது, உயிர் போன பிறகு. லிவிங் அப்படின்னா உயிரோடு இருக்கிறப்போ. ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிரோடு இருக்கிறப்ப என்னென்ன கொடுக்க முடியும்? லிவர் கொடுக்கலாம், பார்ட் ஆஃப் தி லிவர். பேங்க்ரியாஸ், அந்த ஐலட்ஸ் ஆஃப் லாங்க்ரிகான்ஸ் சொல்லுவாங்க, அந்த லிவர்ல ஒரு பகுதியை தான் டெல்டா ஏ அந்த செல்ஸ் எல்லாம் இருக்கு, அதுதான் அந்த பேங்க்ரியாஸ். அதுனா பேங்க்ரியாஸ் வந்து இன்சுலின் செக்ரேட் பண்றது, அந்த பேங்க்ரியாஸை கொடுக்கலாம். குடல்ல ஒரு பகுதியை கொடுக்கலாம், ஸ்கின்ல ஒரு பகுதி கொடுக்கலாம். டாக்டர் வந்து பிளாஸ்டிக் சர்ஜன், ஸ்கின் வந்து கிராஃப்டிங் பண்ணலாம். இப்படி 72 வகையான உறுப்புகளை வந்து கொடுக்க முடியும் ஒரு மனிதன். லிவிங், கடவரிக், நான் லிவிங், இறந்து போன பிறகு. ஏற்கனவே சொன்னாங்களே பிரெயின் ஸ்டெம் டெட், அந்த சமயத்துல இதய துடிப்பெல்லாம் இருக்கும், வந்து பிரெயின் டெட் ஆயிருக்கும், அந்த சமயத்துல கொடுக்கலாம். இது வந்து எல்லாருமே முன் வரணும். இது வந்து ஒரு ரிலிஜியஸோ அல்லது வேற விஷயங்களோ இதுல கிடையாது. எல்லாரும் முன் வந்து தாராளமாக இந்த நம்முடைய உடல் உறுப்புகளை கொடுக்கலாம். டாக்டர்கள் சொன்ன மாதிரி நாம் இறந்து போனாலும் நம்முடைய உறுப்புகள் இன்னொருவருக்கு உயிர் தந்து வாழ்ந்து கொண்டிருக்கும். அதுதான் இதுல மிகவும் முக்கியம். அதே மாதிரி முதலாக 1903 தான் இந்த டிரான்ஸ்பிளான்டேஷனே ஆரம்பிச்சது. ஆஸ்திரியா நாட்டுல ஒரு ஆப்தல்மாலஜிஸ்ட் வந்து இந்த கார்னியல் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணார் 1903. அதே போல தமிழ்நாடு தான் எல்லாத்திலையுமே முன்னணியில் இருக்கு இல்லையா. 1948 டாக்டர் லீ முத்தையா அப்படிங்கிறவர் தான் முதலாக சென்னையில கார்னியல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணினார். அதுக்கு பின்னாடி தான் டாக்டர் சொன்ன மாதிரி 1970 சிஎம்சி வெள்ளூர்ல வந்து பண்ணினாங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். இந்த ஆக்ட் வந்து 1994 கொண்டு வந்தாங்க. இப்ப சொல்ற இந்த டிரான்ஸ்பிளான்ட் ஆக்ட் 1994 கொண்டு வந்த பின்னாடி 1998 பாரத் பூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கார்பரேட்ல இருக்கிற ஒரு வைஸ் பிரசிடென்ட்க்கு வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் டெல்லியில லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. அதான் ஃபர்ஸ்ட் புரோட்டோகாலைஸ்ட் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்தியா 1998. இப்படி தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு. இப்போ நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள 8 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒருத்தருக்கு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் தேவைப்படுது. இதுதான் டிமாண்ட். டாக்டர் சொன்னாங்க இல்லையா, டிமாண்ட் அண்ட் சப்ளை. டிமாண்ட் அதிகமாயிட்டே இருக்கு, சப்ளை கிடையாது. அதனால ஒவ்வொருவரும் இந்த உறுப்புகளை இருக்கின்ற பொழுதும் இறந்த பொழுதும் தானம் செய்ய வேண்டும். அப்படி தானம் செய்யறதுனா என்ன பண்ண முடியும்? ஒருத்தர் உயிரோடு இருக்கிறப்ப நான் தானம் கொடுக்கறேன்னு முதல்ல எழுதி கொடுத்துடணும். இல்லைன்னா இறந்து போன பின்பு அவர்களுடைய உறவினர்களுடைய ஒப்புதல் வேண்டும். இந்த 2 விஷயம் இருந்தா போதும், நாம் வந்து எல்லா உயிர்களையும் காப்பாற்ற முடியும். எனவே இந்த இந்தியன் ஆர்கன் டொனேஷன் டே, இந்திய உடல் உறுப்புகள் தான நாள் இன்று கொண்டாடப்படுகின்றது. எதற்கென்றால் ஒரு விழிப்புணர்வு வேண்டும்.
அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இதை நடத்துகின்றது. உண்மையிலேயே நாம் இந்த மருத்துவமனைக்கு மற்றும் இந்த மருத்துவமனையை நிர்வகிக்கின்ற ரவி அவர்களுக்கும் வைஸ் பிரசிடென்ட் மற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். He is civil engineering, single with a sister. His profession was site engineer at a private firm at Erode. His natures and hobbies are football, affectionate towards pets, helping tendency. During COVID, he has helped old age people by giving foods and shelter, orphanage homes, etc. Organs that he liver, heart, jewel lungs and corneas.